ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 2 வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ ஏன்னா நான் சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் நல்லா தண்ணி வந்ததுக்கப்புறமா ஒரு முட்டை வந்து உடைச்சி போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா கிளறி விடுங்க. நம்ம முட்டை பொடி மாஸ்க் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து ஹீட் பண்ண விடுங்க. ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும். எல்லாமே நல்லா மசாலா ஈவனாக வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி. சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான ரெசிபி. இந்த ரெசிபி முடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.